23 வயது MBA முடித்த ஒரு இளைஞர் ஏன் இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும்? மதுரைக்குள்ள நம்ம வந்து பெருசா இருக்கும் நினைச்சிட்டு அந்த இடத்துல போகும்போது நம்ம ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுட்டு. ஹாப்பி ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைன் சொல்றீங்க. ஸ்கூல்ல பையன் ஹாப்பியா இருக்கணும்னா, குழந்தைங்க ஹாப்பியா இருக்கணும்னா, ஆனா அது அவங்களோட எஜுகேஷனை பாதிச்சுதாரா? ஒரு ஸ்கூல்னாலே ஒரு பயம், ஒரு ஸ்கூல்னாலே ஒரு அமைதி, அதுதான் ஒழுக்கம்னு நினைச்சிருக்கு. மனுஷன் வாழ்றதே சந்தோஷம். எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது, நான் இருக்கும்போதுலாம் வந்து வேனுக்கு போக அழுவாங்க, குளிக்க அழுவாங்க, காலையில அழுவாங்க, திருப்பி எப்படா அங்கிருந்து வருவோம்னு நினைப்பாங்க. வெக்கேஷன் நினைச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க வந்து ஸ்கூலுக்கு வரலன்னா அழுவணும். அப்ப அந்த எந்த இடம் எப்படி இருக்கு, ஹாப்பியான இடம். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தான் ஒரு கார்பரேட் ஸ்கூல் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் போனதுக்கு தனியார் பள்ளி மாணவர்கள் நிறைய இருக்கு. இவனுக்கு வந்து எல்லாமே கையில இருக்கு, படிக்கிறதுக்கு யோசிக்கணும். பள்ளி உட்பட நிறைய இடங்கள்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேர்ல்டு ஸ்கூல் எல்லாம் நிறைய இடத்துல போடுறாங்க. ஆனா உள்ள சிலபஸ் என்னமோ மத்திய அரசின் கல்வி திட்டம் தான். அப்புறம் எப்படி இன்டர்நேஷனல் ஸ்கூல்? சார், இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து ஏமாத்துறது ஜாஸ்தி. அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாமே ஃபாலோவர்ஸா போகக்கூடாது, லீடர்ஸா போகணும். லீடர்ஸை வந்து நெட்டாம ஃபாலோ, ஃபியூச்சர் லீடர்ஸ் உருவாக்குறீங்க, தாட்ஃபுல் லீடர். அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட தனித்துவம் இருக்கு. இந்த தனித்துவத்தை கொண்டு வரதான் பள்ளியை தவிர உங்களோட விஷயத்தை திணிக்கிறது பள்ளியோட நோக்கம். அருமையா சொல்லுங்க. CAS to CBSE அந்த மெனக்கடல் எப்படி, அதுக்குள்ள எப்படி போனீங்க? கேலி கிண்டல், அவமானம், அசிங்கம், இது உங்களுக்கு தேவையா, இதுல என்ன அப்படின்ற மாதிரி எந்த ஒரு புது விஷயம் வந்தாலுமே. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். பொதுவா பள்ளிக்கூடம்னாலே சைலன்ஸ் ப்ளீஸ், டோன்ட் டாக்னு கடுமையான சொற்களோடு ஆரம்பிக்கிற பள்ளிக்கூடங்கள் மத்தியில் தினந்தோறும் காலை வேளையில் ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கும் ஒரு பள்ளிக்கூடம். வாரத்துல ஒரு நாள் PT பீரியட் இருந்தா போதாதா அப்படின்னு நினைக்கிற பள்ளிக்கூடங்கள் மத்தியில் தினந்தோறும் ஒரு PT அவர்களை விளையாட வைக்கிற பி ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடம். நான் இங்க வந்து இப்பதான் சுத்தி முடிச்சு பார்த்துட்டு வரேன். திரும்பிய திசையெல்லாம் தமிழ் மீது காதல் கொண்டு வள்ளுவருக்கு சிலை வைத்து இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இதயத்தில் வள்ளுவரினுடைய குரலையும் வைத்து ஒரு முன்மாதிரி பள்ளிக்கூடமாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குயின் மீரா பன்னாட்டு பள்ளிக்கூடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். நம்முடைய அதோடைய மேனேஜிங் டைரக்டர் அவினாஷ் சந்திரன் இருக்கிறார். வணக்கம். முதல்ல பாராட்டுகள் சார். உங்களுடைய தமிழ் காதலுக்கு, தமிழின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாட்டு, அது எல்லாமே ரொம்ப பாராட்டத்தக்கது. ஒரு 23 வயது MBA முடித்த ஒரு இளைஞன் ஏன் இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும்? எங்கிருந்து இந்த எண்ணம் வந்தது? சார், உண்மையை சொல்லணும்னா நான் ஒழுங்கான ஸ்டூடெண்ட், ஒழுங்காக படிக்கல. ஸ்கூலில் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸு, ஒரு ஆவரேஜான மார்க்கு. முதல் அண்டர் கிராஜுவேஷன்ஸ் வந்து சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிறது போகும்போது ஒரு 495 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் அங்கே போய் நம்ம வந்து அந்த குழந்தைங்களோட பேசுறதுக்கோ, அங்கே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கோ, ஒரு ட்ரெஸ்ஸு நான் போடுறதுக்கோ ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து நான் பார்த்தேன். மதுரைக்குள்ள நம்ம வந்து பெருசாக இருப்போம் நான் நினச்சிட்டு அந்த இடத்துல போகும்போது நம்ம ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சுட்டு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன் பண்ணோம்னா, சென்னையில் வந்து அன்னைக்கு எஜுகேஷன்ஸ், இன்னைக்கு எஜுகேஷன் மெட்ரோவில் பொதுவாக வந்து ஒரு மேல்நோக்கி இருக்குன்றது. மதுரையை வந்து ஒரு பெரிய வில்லேஜாக பார்க்குறாங்க. அந்த வில்லேஜில் நம்ம வந்து ஸ்கூல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ண ஒரு காலகட்டத்தில் என்னோட நம்பிக்கையை இழந்த இடமா நான் வந்து ஒரு பள்ளியை பார்த்தேன். நம்பிக்கை வந்து ஒரு பள்ளி வந்து விதைக்கணும். ஸோ அப்படி விதைக்கிற ஒரு பள்ளியை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். நம்மள மாதிரி எந்த குழந்தைங்களும் வந்து சென்னையில், உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலுமே, எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன். இதை நான் ஸ்கூல் அப்படின்றத தாண்டி வந்து எங்கள் அப்பா வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரன் பண்ணியிருக்காரு. நான் அந்த ஸ்கூல் ரன் பண்ண சொன்னார். இல்லைப்பா, எனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட்டை வந்து பண்ணுறதுக்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் உதவியாக இருந்தாங்க. அதனால ஆரம்பிக்க ஒரு ஸ்கூல் தான். தொடக்கமே நல்ல சிந்தனையோட ஆரம்பிச்சிருக்கீங்க. அது இப்போ தெரியுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம அதை பேசுவோம். ஆனா ஒரு பேரண்டா நான் யோசிக்கிறேன்னா, ஹாப்பி ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைன் சொல்றீங்க. ஸ்கூல்ல பையன் ஹாப்பியா இருக்கணும் தான், குழந்தைங்க ஹாப்பியா இருக்கணும் தான். ஆனா அது அவங்களோட எஜுகேஷனை பாதிச்சுடாதா, மார்க்ஸ்ல பாதிப்பு வந்துடாதா? சார், நம்ம இந்த இடத்துல இது வந்து ஒரு மித்து. இது வந்து ஒரு ஸ்கூல்னாலே ஒரு பயம், ஒரு ஸ்கூல்னாலே ஒரு அமைதி, அதுதான் ஒழுக்கம்னு நினைச்சுக்கிட்டு. மனுஷன் வாழ்றதே சந்தோஷம். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் சந்தோஷம் வேணும், எத்தனை உயர்வுனாலும் சந்தோஷம் வேணும். அந்த சந்தோஷத்தை குழந்தைகளை இழந்துதான் ஒரு படிப்பை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது, நான் இருக்கும்போதுலாம் வந்து வேனுக்கு போக அழுவாங்க, குளிக்க அழுவாங்க, காலையில அழுவாங்க, திருப்பி எப்படா அங்கிருந்து வருவோம்னு நினைப்பாங்க. வெக்கேஷன் நினைச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க வந்து ஸ்கூலுக்கு வரலன்னா அழுவணும். அப்ப அந்த எந்த இடம் எப்படி இருக்கும், ஹாப்பியான இடம் தான். இல்லை, நல்லா காலையில் எழுப்பும் போது நம்ம பாசிட்டிவாக தான் எழுப்பணும். வெளிநாடுகள்லாம் பார்த்தா ஸ்டார்ட் த டே வித் அ பாசிட்டிவ் நோட்.
ஆனா காலைல வந்து என் டீச்சர் தான் சொல்லணும், நம்ம எப்படி குழந்தை எழும்போது எரும மாடு தூங்குறிய எனக்குன்னு வந்து பிறந்தி அப்படின்னு திட்டி எழுப்பி யூனிஃபார்மை போட்டு அவனை திட்டி கொண்டு போய் அப்படி வண்டியில வைக்கும் போதுதான் கக்கா வந்து பார்க்கணும் இவ்வளவுதான் சுமத்தி. ஸோ உண்மையிலேயே குழந்தைகளை வந்து ஹாப்பி ஸ்கூலிங் வந்து ஒரு நல்ல விஷயம், அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு ப்ரையாரிட்டி தரும். 100 அரசு பள்ளி மாணவர்களை இஸ்ரோவினுடைய ஏவுகணை தளத்திற்கே கூட்டு போறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அந்த பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? சார், இது வந்து ஒரு தனியார் பள்ளிகளுக்காண்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் நடத்திருந்தோம். அப்ப கார்பரேஷன் பள்ளிகளுக்கும் நடத்தணும்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தாட் வந்துச்சு. சரி, அப்ப வந்து இதை ஜெயிக்கிற குழந்தைங்களை பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும், ஜெயிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேஷ் அவார்டு கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மெடல் சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு இல்லை. இஸ்ரோவுக்கு போனால் எப்படி இருக்குன்றது எங்களோட தாட். நம்மள பெரும்பாலானவங்க வந்து இன்னும் அதை பார்த்ததே கிடையாது. அப்போ நாங்கள் அந்த திறமையான குழந்தைங்களுக்கு ஒரு 100 குழந்தைகள் நம்ம எடுத்து, அதுவும் அரசு பள்ளியிலிருந்து எடுத்துட்டு தனியார் பள்ளியிலிருந்து எடுத்துட்டு 2 குழந்தைங்களும் நம்ம கூட்டு நம்ம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு லேர்னிங், மியூச்சுவல் லேர்னிங். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தான் ஒரு கார்பரேட் ஸ்கூல் குழந்தை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைக்கு வந்து தனியார் பள்ளி மாணவர்கள் நிறைய படிக்கணும். இவனுக்கு வந்து எல்லாமே கையில இருக்கு, படிக்கிறதுக்கு யோசிக்கிறது. அவன் ஒரு படிப்புக்கு ரொம்ப வந்து தாக்கத்தோட வந்து இருக்கான். அப்ப 2மே சேரும்போது என்ன ஆகும்னா, அவன்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட ஒரு கல்வி இருக்கு, அந்த கல்வி அவனுக்கு வந்து இருக்கு. அப்ப மியூச்சுவலா வந்து ரெஸ்பெக்ட் பண்றான். என் அப்பா அம்மா வந்து நான் வந்து எப்படி பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது, ஒரு பணம் இல்லாத இடத்துல அவங்க அப்பா அம்மா பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க, பணம் உள்ளவே சிந்திக்கிறான். பணக்காரன் மட்டும் தூக்க மாட்டான், நம்ம எல்லாத்தையும் தூக்குவான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் த்ரூ வந்து கொடுக்குறீங்க. நான் உனக்கு, நீ எனக்குன்றத ஒரு சிந்தனை வரணும்னு தாண்டி 100 அரசு பள்ளி 100 தனியார் பள்ளி மாணவர்களை கொண்டு போனோம். 3 நாள் தான் போயிட்டு வந்தோம். பெரிய ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியோட இருக்காங்க. என்னோட ஆணித்தனமான ஒரு விஷயம், நான் மீடியா கண்டி சொல்லல, இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல இஸ்ரோட தலைவர் அந்த 100 பள்ளியில ஒரு குழந்தை உறுதியா வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வார்த்தைகள் பழிக்கட்டும் சார், அப்படியே நடக்கட்டும். பணத்தை பத்தி சொன்னீங்க. பொதுவா பணமே இல்லாத போது, பணமே இல்லாதவர்கள் இருப்பதை போல பந்தா பண்ணிக்குவோம். பணம் நிறைய இருக்கும்போது பணமே இல்லைங்க யாராவது கேட்டுருவாங்களும் மறைச்சிருவாங்க. விந்தையான பொருள் அது கல்வியில வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவங்களையும் கூட்டு போனதுக்கு வாழ்த்துக்கள். உங்க பள்ளி உட்பட நிறைய இடங்கள்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேர்ல்டு ஸ்கூல்லாம் நிறைய இடத்துல போடுறாங்க. ஆனா உள்ள சிலபஸ் என்னமோ மத்திய அரசின் கல்வி திட்டம் தான். அப்புறம் எப்படி இது இன்டர்நேஷனல் ஸ்கூல்? சார், இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து ஏமாத்துறது வந்து ஜாஸ்தி. நாங்களே இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்லிட்டு நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஏசி கிளாஸ் ரூமும் எல்லா கிளாஸ் ரூமும் வந்து டெக்னாலஜியை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு இன்டர்நேஷனல் தான். ஒரு 15 வருஷம் முன்னாடி எங்களோட சிந்தனை வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்தேன், ஒரு கேம்பிரிட்ஜோட ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலோட அஃபிலியேஷன் நாங்கள் போகும்போது வந்து அவங்க ஒரு 6-7 டைமென்ஷன்ல வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு டைமென்ஷன்ல வந்து நாங்கள் வந்து இழந்துருக்காரு. சராசரி ஆனால் எல்லாமே நிறைய பள்ளிகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம மதுரைக்குள்ள இத்தனை பள்ளிகள் இருக்கு, அதில் நம்ம வந்து இழந்துட்டோம், நம்ம ஏன் இன்டர்நேஷனல் டேக் போடணும், அப்போ நம்ம சர்வதேசம் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் எப்பவுமே இந்த பெஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் கம் ஃப்ரம் ஒஸ்ட் ஆஃப் த ரிஜெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன். ரிஜெக்ஷன் மாதிரி பெஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் கம் ஃப்ரம் த ஒஸ்ட் ஆஃப் த ரிஜெக்ஷன். ஓஹோ, நீங்க எப்ப நீங்க அதிகமா ரிஜெக்ட் ஆகுறீங்களோ அப்ப வந்து ஒண்ணு தோல்வி மரணத்தை தேடி போகணும், இல்லைன்னா அந்த இடத்த வந்து திருப்பி நான் என் பேரை மாற்றணும் ஓடணும். அன்னைக்கு எங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் உலகத்துல எது மிக முக்கியமான ஒரு அட்டானமஸ் பாடி, அது வந்து உண்மையான தர சான்றிதழ் கொடுக்கும். ஐஎஸ் மாதிரி இல்லாம இது ரொம்ப முக்கியமான தர சான்றிதழ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நெதர்லாந்து வந்து அன்னைக்கு வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆன அன்னைக்கே அதுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணி ஃபைல் அப்ளை பண்ணது 3 தடவை ரிஜெக்ஷன் ஆச்சு. ஏன்னா ஒரு நேஷனல் கரிக்குலத்துக்கு வந்து நான் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் கொடுக்க மாட்டேங்குது, அவங்களோட பாலிசி. நான் சொன்னேன், நீ என்ன பேராமீட்டர்ல எவாலுவேட் பண்ணுவேன்னு நீ சொல்லு, நான் வந்து அதை நான் செய்யறேன்னு பாரு. உன்னோட அக்ரிடேஷன் தேவையில்லை, உன்னோட சர்டிபிகேட் தேவையில்லை. மதுரையில ஒரு சர்வதேச பள்ளியை வந்து நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நலனுள்ளவனா இருந்தேன்னா நீ வந்து எனக்கு வந்து கைட் பண்ணு, எனக்கு வந்து சர்டிபிகேட் வேணாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 8 வருஷம் லேர்னிங் வந்து பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு. நான் இங்க வாங்கிட்டேன்னு மற்ற ஸ்கூல்ஸ் நான் வந்து புரியுது. நம்ம ஸ்கூல்ல வந்து பேர் வைக்கிறதுக்கு யாருமே கேள்வி கேட்கறதே கிடையாது. நீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்லிக்கலாம், நீங்க குளோபல் ஸ்கூல்னு சொல்லிக்கலாம், நீங்க யூனிவர்சல் ஸ்கூல்னு சொல்லிக்கலாம், நீங்க வேர்ல்ட் ஸ்கூல்னு சொல்லிக்கலாம், நீங்க என்ன நம்பர் 1 ஸ்கூல்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம்.
ஆனால் யூரோப்லேயும் யூஎஸ்லையும் இன்டர்நேஷ்னல் நீங்கள் பேரை பயன்படுத்தணும்னா அரசாங்கத்தை வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து அந்த அட்டானமஸ் பாடிக்கு போய் உங்கள் உண்மையான சர்வதேசத்தோட தரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி அது அட்டானமஸ் பாடிட்டு அக்ரிடேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் வார்த்தை பயன்படுத்தணும். நம்ம ஊர்ல அது கேள்வி கேட்கல. மாணவர்கள் ஒவ்வொரு காலத்துல மாறிக்கிட்டே இருப்பாங்க சார். இன்றைய மாணவர்களினுடைய தேவை என்ன? உடற்பயிற்சி சார். ஓஹோ. இன்னைக்கு வந்து சைனா, யூஎஸ் அண்ட் சைனாக்கு அடுத்து வந்து ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிற நாடு வந்து இந்தியா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, நல்லா விளாண்டா படிக்க மாட்டான், நல்லா படிக்கிறவன் நல்லா விளாட மாட்டான்னு ஒரு மித்து. நான் சொல்ற மாதிரி பள்ளிகள் எல்லாமே ஒரு மித்துலேயே பேரண்ட்ஸ் ஒரு பயத்துக்கு எப்படி போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த மித்தை உடைக்கணும் அப்படின்னோம்னா ஆக்ஷன்ஸ், மென்டல் வெல்பீயிங், பிசிக்கல் வெல்பீயிங் மூணுக்குமே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. சயின்ஸ் என்ன சொல்லுது, நீங்க நல்லா விளாண்டா நல்லா படிக்கலாம்னு. கரெக்ட். இன்னைக்கு அது வந்து டிப்ரைவ் பண்ணிடுறீங்க. டிப்ரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிசிக்கல் ஹெல்த் இல்லைன்னா பாசிட்டிவான திங்கிங் இல்லை. பாசிட்டிவான திங்கிங் இல்லை அப்படின்னா அவனோட லேர்னிங் வந்து எப்படி இருக்கும். அதனால எனக்கு தேவை இன்னைக்கு குழந்தைகள் வந்து அதே மாதிரி ஒரு மைதானம் சொல்லி கொடுக்குற ஒரு வெற்றி தோல்வியை வந்து எந்த வகுப்பறையும் சொல்லி கொடுக்காது, எந்த சிலபஸும் சொல்லி கொடுக்காது. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான போர்ஷன்ஸுமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. நீங்க என்ன வேணா விளையாடணும், ஆனா அந்த விளையாட்டு மூலமா வாழ்க்கை கத்துக்கிறீங்க. விளையாட்டை தாண்டி வாழ்க்கை கத்துக்கிறீங்க. ஒரு கிளாஸ் ரூம் கிடையாது. அதனால் பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் வெல்பீயிங், சோஷியல் ஆக்ஷன்ஸ், இது மூணுக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ஆரம்பம் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ். இது மீன்ஸ் கரெக்ட். நாளைய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான் நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பேசும்போது. என்ன மாதிரியான தலைவர்கள், அதை எப்படி உருவாக்குறீங்க, என்ன மாதிரி ட்ரைனிங் தரீங்க, என்ன பயிற்சி போயிட்டு இருக்கு சார்? இன்னைக்கு உலகத்துல வந்து எத்தனை சதவீதம் வந்து லீடர்ஸாக இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க உலகம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கீங்க, பல மேடைகளை பார்க்குறீங்க. ரொம்ப கம்மி, 10%. 100ல் 10 பேர் தான் தலைமையான இடத்துக்கே போறான். 2030 வந்து 85% வேலை வாய்ப்பு, என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்க போகுதுன்னே மக்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கு போகுது. உலகத்துக்கே தெரியாம இருக்கு. வேலை வாய்ப்பு தெரியும் போது அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச ஒரு தலைமை இடத்துக்கு போகணும். நீங்க எல்லா இடத்துலயுமே ஒரு தலைமையில் வந்து ஒரு வேக்கம் இருக்கு. நம்ம ஈஸியா இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். இவர் ஒழுங்கா அரசியல் பண்ண மாட்டேங்கிறாருப்பா, இவர் ஒழுங்கா ஸ்கூல் நடத்த மாட்டேங்கிறாருப்பா, இவர் ஒழுங்கா பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறாருப்பா. சொல்ற இடத்துல இந்த தலைமை சரியா இருந்தாதான் நிர்வாகம் சரியா இருக்கும். அது அரசு நிர்வாகம் இருக்காங்க, அரசியலா இருக்கலாம், அதுல வந்து ஒரு ஸ்கூலா இருக்கலாம், எனி பிசினஸ் யூனிட். அப்ப அந்த தலைமைக்கு வேக்கம் இருக்கு. நான் வந்து தலைமைன்னு சொல்லல, தாட்ஃபுல் லீடர்ஸ் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து சிந்திக்கிறவங்க 2% தான். 98 பேர் அந்த சிந்தனைக்கு பின்னாடி போறவங்க. ஒரு சிந்தனையோட ஒரு தலைமை இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா பயன்படும். என்ன மாதிரியான சூழ்நிலை இந்த குழந்தை வந்து ஃபிட் பண்ணிக்கிறோம். அந்த குழந்தை வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தணும்னா தலைமைக்கு போகணும். தலைமைக்கு போகணும்னா கையில பவர் இருந்தாலும் தலைமைக்கு போகணும். ஸோ அந்த பவர் எதுக்கு? அவங்களுக்காண்டி இல்லை, ஒரு மாற்றத்துக்கு. என்ன மாற்றத்துக்காண்டி? சமுதாயத்தோட மாற்றத்துக்காண்டி. ஸோ இந்த சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப தலைமைக்கு யாரோ ஒரு ஆள் போகணும். அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாமே ஃபாலோயர்ஸா போகக்கூடாது, லீடர்ஸா போகணும். லீடர்ஸை வந்து மெத்தவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபியூச்சர் லீடர்ஸ் உருவாக்குறீங்க. தாட்ஃபுல் லீடர்ஸ். நீங்களே ஒரு தாட்ஃபுல் லீடர் தான். பொறியியல், மருத்துவம், விளையாட்டுத்துறை, அரசியல், இதை பத்திலாம் பசங்கள்கிட்ட புரிதல் இருக்கா? நீங்க புரிதல் இருக்குன்னா அதை எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க? நீங்க இங்க பிறந்த நாளுக்கு வந்து ஒரு கோவம் தான் வரும். ஷாப்பிங் கொடுக்கும்போது ஹாப்பி பர்த்டே நான் சொல்லுவேன். உன்னோட வாழ்க்கையில விஷயம் நான் சொல்லுவேன். அப்பதான் தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச துறைகளுக்காண்டி அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு துறைகள் தெரியுது. ஆனா அந்த சமுதாயமும் பேரண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ்க்குள்ள அந்த குழந்தை போய் அடைச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ மருத்துவம் மட்டும்தான் படிக்கணும், நீ இன்ஜினியரிங் மட்டும் தான் பண்ணணும். சரி, அப்ப அந்த மருத்துவர் பக்கத்துல யார் ஆடிட்டரா இருப்பா? அந்த இன்ஜினியருக்கு ஒரு கேஸ் வந்து யார் வக்கீல்ல வராடுவா? யார் நீதிபதி ஆகுவா? சரி, இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, யார் ஒரு IPS அதிகாரியா மாறுவாங்க? யார் ஒரு மாவட்ட நிர்வாகத்தோட கலெக்டரா மாறுவாங்க? யார் தொழில் முனைவாங்க? இதெல்லாம் எதுவுமே. அப்ப அந்த குழந்தைகிட்ட இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கடவுளோட படைப்பிலே சார் ஒவ்வொரு குழந்தையோட விஷன் வித்தியாசம். என் கண் மாதிரி உங்க கண் கிடையாது, உங்க கண் மாதிரி அவர் கண் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட தனித்துவம் ஒண்ணு இருக்கு. அந்த தனித்துவத்தை கொண்டு வரதான் பள்ளியை தவிர உங்களோட விஷயத்தை திணிக்கிறது பள்ளியோட நோக்கம். அருமையா சொல்லுங்க. CAS to CBSE அந்த மெனக்கடல் எப்படி, அதுக்குள்ள எப்படி போனீங்க? கேலி கிண்டல், அவமானம், அசிங்கம், இது இவனுக்கு தேவையா, இதுல என்ன அப்படின்ற மாதிரி எந்த ஒரு புது விஷயம் வந்தாலுமே இவனால செஞ்சிட முடியுமா? 70 வருஷமா நாங்க இருக்கோம், நாங்க செய்யாததை நேற்றுக்கு வந்து இந்த சின்ன பையன் செஞ்சிருவாங்க அப்படிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி என்னோட பல ரிஜெக்ஷன்ஸ் நான் பார்க்கும்போது அந்த CBSE ஸ்கூல் ஒரு கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வாங்க மூலியமா சொல்லும் போது CAS அதுக்கு ஒத்துக்கல.
என்கிட்ட பேரண்ட்ஸ் அதை ஒத்துக்கல, எங்கிட்ட டீச்சர்ஸ் ஒத்துக்கல. நம்மளுக்கே இந்த வேலை, நம்மளோட சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஆரம்பிச்சு வருஷத்துக்கு வந்து எத்தனை ஃபீஸ் கட்டிட்டு ஒரு 2000 பிள்ளையை சேர்ந்துக்கிட்டு நம்மளோட பிசிக்ஸ் மேக்ஸ்ல அந்த மார்க் கொடுத்து போயிடலாமே நினைச்சிருந்தாங்க. ஏன் வாங்கக்கூடாது? நம்மளோட கரிக்குலத்தை பேஸ் பண்ணி ஏன் ஒரு உலகத்துல இருக்க மாற குளோபல் சிட்டிஸ்னா மாறக்கூடாது? மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இது ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க. இப்போ கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து சர்வே லாங்குவேஜ்னு சொல்லி இந்தியாவில் வந்து 2 மொழி தான் சர்வே லாங்குவேஜ் இருக்காங்க. ஒன்று ஹிந்தி, இன்னொன்று மராத்தி. அப்ப நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் மதுரையில் எனக்கு வந்து சர்வே லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம் இருக்குது, அது இருக்குன்றாங்க. ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் நான் சொன்னேன். தமிழ் எடுக்க முடியாது சொன்னேன். நான் சொன்னேன், கவுன்சில் ஆஃப் ஸ்கூல் நெதர்லாந்து இருக்கிற இடத்துல ஒரு தமிழர் இருக்கான். மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் தமிழர்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. இத்தனை கோடி மக்கள் தமிழ் மக்கள் இருக்காங்க. போன்ற படிக்கிற ஒவ்வொரு அங்கீகாரம் கொடுத்த ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு ஆசிரியரோ ஒரு மாணவனோ ஒரு தமிழன் இருப்பான், நீ இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இது ஒரு வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம மொழிக்கும் நம்ம இனத்துக்கும் தமிழருக்கு நாங்கள் வெற்றியாக தான் நாங்கள் பார்த்தோம். அந்த தமிழ் மொழியை கொண்டு போகிறதுக்கு எல்லாம் யோசிச்சு வளர்த்துற வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஸ்கூலில் வந்து எப்படி பார்க்குறதுன்னா, தமிழ் பேசினா அசிங்கம் நினைக்கிறோம். அந்த பார்வை மாறும். ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்த நாங்கள் வந்து ஒரு உலகாவே வந்து வட்டத்தை வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு எல்லா சேனல்ஸும் வந்துச்சு. இன்னைக்கு இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இன்னொரு 4 பள்ளி வாங்கிட்டாங்க. சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல் மட்டும் தான் தரவாந்து இருக்கணும் கிடையாது. நம்ம தரம் வாங்கிட்டோம், காம்படிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து பண்ணுவாங்க. பண்ணட்டும், எல்லா ஸ்கூலும் தரமாகட்டும், எல்லா மாணவர்களும் நல்லா இருக்கட்டும், தமிழகமே நல்லா இருக்கட்டும். தமிழகத்துல இருந்து எல்லா தலைவர்களும் வந்து உலக லெவல் எல்லா லெவலும் போட்டோம். அது என்ன நம்ம ஸ்கூல் மட்டும் தான் தரமா இருக்கணும். சந்தோஷம் தான், நல்ல விஷயத்த பார்த்து செய்யணும், தப்பு இல்லை. தேவர் மகன்ல சிவாஜி சொல்லுவாங்க, நீங்க நல்ல விஷயம் தான். தமிழனுக்கென்று தனி நாடு இல்லை, தமிழன் இல்லாத நாடே இல்லை. நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதாவது கேட்போம், அவங்க தரலன்னா தர வேண்டிய இடத்துக்கு நம்ம ஆளுங்க நகர்ந்துருவாங்க. தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த கட்ட இலக்கு என்ன சார்? எதை நோக்கி இந்த பயணத்தை கொண்டு போறீங்க? ஸ்கூலோட வளர்ச்சி, நாளைய தலைவர்கள், இதுதான். இதோட அலுமினியஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு இருக்க லீகல் அட்வைசர் நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போகணும். ஒரு மாணவன் இன்டீரியர் டிசைனர் வந்து ஸோ குழந்தைகள் இந்த ஸ்கூல் ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. நீ இந்த ஸ்கூல் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க. அடுத்து மேற்கொண்டு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி ஸ்கூல் பண்ணணும்னு நினைக்கல. இதை வந்து ஒரு வீடியோ பண்ணி விஷுவல்ஸ் பண்ணி மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. பாரு, நான் எவ்வளோ பணம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா தரம். ஸோ அந்த தரத்துக்கு நான் வாங்குற பணம் இங்கே கம்மி. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிஏஎஸ்ல வந்து ஏறத்தாழ 500+ பள்ளிகளும் கல்லூரிகளும் வாங்கியிருக்காங்க. டாலர்ஸ்ல தான் எல்லா ஃபீஸ் வாங்கல. இந்தியன் ருபீஸ்ல வாங்குற ஒரே பள்ளின்னா நம்ம பள்ளி மட்டும்தான். தேனி எல்லாமே கோவிட்ல வந்து இருக்கிற பள்ளிகளை தொழில வந்து மூடினாங்க. நான் தேனியில வந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். வெரி குட். தேனியில ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இடம் வந்து இது வந்து எனக்கு ஒரு இடம் வந்து ஒரு அளவு இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய இடங்கள் வாங்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல், ஒரு மிலிட்ரி ஸ்கூல், ஒரு அக்ரமிக் ஸ்கூல், ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்கூல். ஸோ என்ன கேட்குறீங்களோ அந்த பள்ளியில் எல்லாமே இருக்கும். போர்டிங் ஸ்கூல் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி அமராவதியில நாளைக்கு இந்தியாவே பேசப்படுது. அமராவதி வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி வரப்போகுது. அங்கனுக்குள்ள வாய்ப்புகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மிக முக்கியம் அமராவதிக்கு போறதுக்கு நான் காரணம் வந்துட்டு மதுரையில வந்து தொழிலா கோபிச்சந்த் அகாடமி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே ஆரம்பிக்கல. நம்ம பள்ளியில வந்து ஆரம்பிச்சோம். கிட்ஸ் ஜிம், அவர் அடிக்கடி கிட்ஸ் ஜிம் ஜிம்னாஸ்டிக்ஸ். என்னன்னா குழந்தைங்கள் வந்து அவர் அடிக்கடி சொல்லுவாரு, கோபி சார் சொல்லுவாரு, இந்தியா இஸ் ஆல்பபெட்டிக்கலி க்ரோயிங், பிசிக்கலி நாட் க்ரோயிங். அப்ப வந்து ஒபிசிட்டி லெவல் வந்து திருப்பி அவர் அதுதான் முன்னிலைப்படுறாரு. யாருமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு மென்டல் வெல்பீங்க்கு வந்து விட்டு மாட்டேங்குது. அதெல்லாம் கிட்ஸ் ஜிம், அதில் ஒன்று படம் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். போது எனக்கு தெரிஞ்சு கிட்ஸ் ஜிம்ல உள்ள ஒரு குழந்தைய போட்டீங்கன்னா அந்த குழந்தையோட ஃபைன் மூட்டை, கிராஸ் மூட்டை, ஜிம்னாஸ்டிக்ஸ், ஒபிசிட்டி இருக்காது, மொபைலில் விளையாடாது. இன்னைக்கு ஏன் குழந்தைங்க மொபைலில் விளையாடுறதுன்னா விளையாடுறதுக்கு கிரவுண்ட் மைதானம் போகுது. ஸோ அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல போகுது. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் ஜிம்ல ரைஃபிள் கிளப் மதுரையில் ரைஃபிள் கிளப் ஆரம்பிச்சு கோபிச்சந்த் அகாடமி. இந்த மாதிரி அடுத்த ஒரு இலக்கா வந்து நம்ம யோசிக்கிறது வந்து புள்ளிலா சாரோட சேர்ந்து அமராவதியில ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு தேனியில அமராவதியில சாத்தியம் நிச்சயமா நடக்கும். அது நடக்கும்போது நம்ம ஒரு வாட்டி இதே மாதிரி பேசுவோம். வாசலிலே வள்ளுவர் சிலை உள்ள நுழைஞ்சாலே ஒரு ஏர்போர்ட் ஃபீல் தான். புத்தகம் படிக்கிற இடத்துக்கு நூல்வனம், இந்த பக்கம் ரோபோட்டிக்ஸ் தான் எந்திரவனம், அதுல வீரவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பார்த்து பேர் வச்சிருக்கீங்க.
தமிழினுடைய தாக்கமும் இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு நோக்கமும் இருக்கு. எக்கச்சக்கமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, மதுரையில இவ்வளவு செலவு பண்ணுமா? மதுரையில் இவ்வளோ செலவு பண்ணுமான்ட்டு மதுரையை அப்படி ஒரு கிராமமாக பார்க்க தான் வந்து மதுரையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சென்னையில் செலவு பண்ணுறது நிறைய ஆள் இருக்காங்க. மதுரையில் நம்ம பண்ணி மதுரையை மாற்றுவோங்க. இன்னைக்கு ஒரு கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு நம்ம கொண்டு போகும்போது மதுரைன்ற ஒரு இடம் வந்துட்டு நெதர்லாந்துக்கு தெரிய வருது. அது ஒரு சந்தோஷம். இந்த ஊரில் பிறந்து வந்தோம், இந்த அடையாளத்தை கொண்டு போய் நெதர்லாண்டில், அதுவும் உங்களுக்கு எஜுகேஷன் பேர் வாய்ந்த ஒரு நாட்டில் கொண்டு போய் சேர்த்துடும். தமிழோட தாக்கம், தமிழ் நம்ம மொழி நம்ம இன்னொன்று என்னோட மென்டர் கவிஞர் வைரமுத்து, அவரோட தாக்கம் இதில் இருக்குது. நம்ம ஸ்கூல் அட்வைசரி போர்டு மெம்பர் வந்து மதன் கார்கி. நாங்கள்லாம் வந்து எப்படின்னா என்ன படித்து என்ன டெக்னாலஜி வளர்ந்து என்ன உயரத்துக்கு போனாலுமே தமிழை நம்ம சேர்த்து கொண்டு போகணும், நம்ம இனத்தை கொண்டு போகணும், மொழியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட பெருமையாக பார்க்கல, இது என்னோட கடமையாக பார்க்குறேன். ஒவ்வொரு தமிழுமே இது அவங்க கடமையாக பார்க்கணும். நீங்கள் தமிழை கொண்டாடாட்டி பரவாயில்ல, தயவுசெய்து வந்து கொண்டாடி இருப்பது. நீங்கள் வளரும் போது நம்ம மொழியோட வளரும். அதனால ரொம்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு ஒரு போட்டோல இருந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மாணவர்களுடைய போட்டோலாம் இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. அந்த பசங்களோட ஃபோட்டோ வந்து வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கலாமையா மாதிரியான பெரும் தலைவர்களோட படம் தான் வச்சிருந்தோம். நம்ம சொல்றோம் we are creating thoughtful leaders. 2%, 10% ஆஃப் த லீடர்ஷிப் ஃபியூச்சருக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம். அவங்களோட ஃபோட்டோவை வந்து ஜெயிப்பான்னு நம்மளுக்கு தெரியும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு லட்சம் பேர் வருவாங்க. நீ ஜெயிப்பேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து நம்பிக்கையோட அந்த ஃபோட்டோ வைக்கிறது வந்து நம்ம பள்ளி வருது. அந்த குழந்தையோட படம் இங்கே வரும்போது அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு தலைவனா பார்க்க ஆரம்பிச்சு. இது நல்ல ஆட்டிடியூட், கெட்ட ஆட்டிடியூட் கிடையாது. ஏன்னா தலைமைக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, அக்கௌண்டபிலிட்டி கூட. அப்போ தலைமையா பார்க்க ஆரம்பிச்சோன்னே அவனை கண்டக்ட் பண்ணிக்கிற விதமும் அவன் சக மாணவர் கண்டக்ட் பண்ணிக்கிற விதமும் அந்த இதை வந்து ஒரு ஆட்டிடியூட் செய்யணும்னு பார்க்குறது நல்ல விஷயம். ஒரு கல்விச்சாலை திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கற்றுக் கொடுக்கும் இடத்திற்கு வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களை சந்தித்ததும் உங்களோட சேர்த்து சிந்தித்ததும் மகிழ்ச்சி. உங்க நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சார்.